தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். செய்ய வேண்டிய பணிகள், இந்த பணிகள் பற்றி இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில அனைத்து துறை அதிகாரிகளும் இணைந்து, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் போன்ற அனைவரும் இணைந்து இந்த ஆய்வை நாங்கள் செய்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். அதே போல துணை முதலமைச்சர் அவர்களும் அவருடைய துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த பணியினுடைய நிலை என்ன, அதை எப்படி இன்னும் வேகப்படுத்தி செய்வது, அதே போல அதிகாரிகளுக்கு அதில் என்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் இங்கே விரிவாக ஆய்வு செய்திருக்கிறோம். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லா பணிகளுமே மிக சிறப்பாக, மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக சோலார் பஸ் ஸ்டாண்ட் இன்னொரு 2 மாத காலத்தில் வேலை முடிந்து அதை பணிகளை துவங்குகிற நிலை இருக்கிறது. அதே போல சத்தி ரோட் பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த நிலம் எடுப்பதிலே சின்ன சின்ன சிக்கல்கள், அதையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே அந்த திட்டம் துவங்கிய பொழுதே ஏற்பட்ட சில குறைபாடுகள், அவை எப்படி ஒழுங்கு செய்வது என்பதை பற்றி அவர்களிடத்திலே அதிகாரிகளிடத்திலேயும் இந்த LNT இடத்திலேயும் நாங்கள் பேசி இருக்கிறோம். அவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்து மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேசலாம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை போல ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேசி அதில் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது கண்டிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால இப்ப முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 7020 கோடிக்கு உண்டான முதலீடு அங்கே போய் அவர் இங்கிருந்து போன காரணத்தால 7020 கோடிக்கான முதலீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் போன டூர்ல அவர் செஞ்சிருக்கிற இந்த 4-5 நாள்ல செஞ்சிருக்கிற பணிகள், இதுல வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா 15,320 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு திட்டம். அதை இப்போ இன்றைக்கு வரை அவர்கள் செய்திருக்கிறத ஜெர்மன்ல அது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் லைப்ரரியும் நம்ம விளையாட்டு மைதானம், விளையாட்டு அரங்கும் நம்ம கட்டப்போறோம் சொல்லிட்டு அதை பத்தி நடந்திருக்கு. நம்ம சிக்கை அரசு கல்லூரியில் அதை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு ஸ்டேடியம், மினி ஸ்டேடியம் அங்க வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சாச்சு. அதே மாதிரி இது ஆமா தேர்வு மையம், அதுக்கு அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒரு பெரிய லைப்ரரி பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனி திட்டம் அதுக்கு போட்டிருக்கோம். அது இதுல ஒரு 10 crores இப்போ ஒதுக்கி இருக்காங்க. அது இல்ல, இதுக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. அதனால அதுக்கு என்ன தேவையோ அதை ஒதுக்குவோம். அது ஒரு அடையாளமா, ஈரோட்டினுடைய அடையாளமா அந்த இடத்த கொண்டு வருவோம்.